ஈரானின் தாக்குதல்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில அமீரக வான் பாதுகாப்பு படை இன்னைக்கு மிகப்பெரிய அளவிலான அச்சுறுத்தல்களை முறியடிச்சிருக்காங்க. அதுபடி இன்னைக்கு ஏவப்பட்ட 10 ஏவுகணைகளை அமீரக வான் பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக இடைமறித்தன. இன்னைக்கு மட்டும் 45 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அபுதாபியின் பனியாஸ் பகுதியில் இடைமறிக்கப்பட்ட ஏவுகணையின் பாகங்கள் கீழே விழுந்ததுல பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒருவர் இன்னைக்கு இறந்திருக்காரு. போர் தொடங்கிய 18 நாட்கள்ல அமீரக ராணுவம் முறியடித்த மொத்த அச்சுறுத்தல்கள்: பாலிஸ்டிக் ஏவுகணைகள் 314, குரூஸ் ஏவுகணைகள் 15, ட்ரோன்கள் 1672. தாக்குதல்கள் தொடங்கியதுல இருந்து இதுவரை பலியானவர்களின் எண்ணிக்கை 8ஆ உயர்ந்திருக்கு. தேசிய கடமையின் போது 2 அமீரக ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க. பாகிஸ்தான், நேபாளம், வங்கதேசம், பாலஸ்தீனம் ஆகிய நாடுகளை சேர்ந்த 6 பொதுமக்கள் இறந்திருக்காங்க. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளை சேர்ந்த 157 பேருக்கு இதுவரை காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அமீரகம் தற்போது உயர் எச்சரிக்கை நிலையில் உள்ளது. நாட்டின் இறையாண்மை மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகளை பாதுகாக்க ராணுவம் முழு தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கான அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்காங்க. வதந்திகளை தவிர்க்கவும், அதிகாரப்பூர்வ அரசு ஆதாரங்களை மட்டும் நம்புங்க. அவசர காலங்கள்ல அதிகாரிகள் வழங்கும் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை முறையா பின்பற்றுங்க. வீடியோ எடுக்காதீங்க. சம்பவ இடங்களை படம் பிடிப்பது சட்டப்படி குற்றம். இதற்காக ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.